காப்பதனால் சித்தியன் வழிநூலாய் ஒளிர் பிற்காலத்து இப்புவியோர் தெளிந்து உய்ய முடிந்த அருள் நந்தி சிவன் இணைத்தாள் போற்றே. அருள் நந்தி சிவன் இணைத்தாள் போற்றி. கங்கையும் பணிவன் திங்களும் வரைத்த கடுக்கையும் தொங்கலு மரவம் தங்கு பொச்சடையும் முக்கணும் தாதை தானு வெண்ணுணர்த்த மென்மலர்க்கை அங்குச வாசமணிந்து வெற்புயிர்த்து ஆரணங் அன்னை என்றுணர்த்தி வெங்கலி முழுதும் துவித்தருள் பட்டி விநாயகன் செவடி பணிவாம் அறுவகை சமயத்தோர்க்கு அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவொழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான் உம்மை நாயன்மார்களது குருவருளினாலும் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்கிற நூலை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சோபனியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி உங்களுடைய சிவஞான சித்தியாரில மெய்கண்டாரருடைய சிவஞான போத நுட்பாவினுடைய 8ஆம் நூற்கருத்தை இறைவன் உருவாக வருவான், உயிர்களுக்கு மலங்களை நீக்குவான், ஐம்புல வேடரோடு ஒன்றியிருக்கிற அவரிலே இருந்து நீக்குவான், தம்மை போல ஆக்குவான், மலரடி கீழ் வைப்பான். அதான் 8ஆம் நூற்பாவில மெய்கண்டார் காட்டு. அதுல இறைவன் குருவாக வந்து அவர்கள் நீக்கி குருவாக வந்து மனமகற்றி ஐம்புல வேடரின் அந்த கருவிகளந்தை நீக்கி தானாக்கி மலரடி கீழ் வைப்பதை நமக்கு ஏறத்தாழ நம்முடைய ஆசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் 48 பாடல்கள்ல காட்டு. முதல்ல இருப்பது உயிர்கள் ஐம்புல வேடரின் சூழலில் பட்டு துன்பப்படுகிறது உயிர். இதுதான் நம்ம நிலைமை இல்லையா? அப்படி இருக்கிற இந்த நம்முடைய உயிரை இறைவன் குருவாக வந்தான், மலம் அகற்றுவான். இதுதான் முதல் கூறு. இந்த முதல் கூறினுடைய கருத்தை சொல்லுவது 254வது திருப்பாடல். இந்த 254வது திருப்பாடல்ல 254 7வது நூற்பாவில சொன்னப்பட்ட சதசத்தாகிய ஆன்மா ஐம்புல வேடரிலே மயங்கி கிடக்கிறது. இந்த ஆன்மாவை 3ஆக பிரித்தார்கள். உரைதரும் பசுவர்க்கம் உணரில் இதன் தொடங்கியது 3ஆம். அப்ப உயிர்களை 3ஆக பிரித்தார். இதுக்கு முன்னைய பாட்டு முன்பகுதியை கொஞ்சம் காமிங்க. உரை தரும் பசுவர்க்கம் ஆக உயிர்களை பற்றி 3ஆம் நூற்பா 4ஆம் நூற்பா 7ஆம் நூற்பாவிலே காட்டப்பட்ட அந்த உயிர் வர்க்கங்கள் உணரின் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் 1 விஞ்ஞானகலர், 2 பிரளயாகலர், 3 சகலர். நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இந்த 3 வகையாக உயிர்களை பிரிக்கலாம்.
நிறையின் அத வகைப்படுத்தி பார்த்தால் நிறைனா ஒழுங்கு, ஆனர், நிறையின் மலம், மலம் கண்மம், மலம் கண்மம் மாயை. மலம் என்பது விஞ்ஞானகலரை குறிப்பது, மலம் கண்மம் என்பது பிரளயாகலரை குறிப்பது, மலம் கண்மம் மாயை என்பது சகலரை குறிப்பது. எவ்வளவு எளிமையா காட்டினார் பாருங்க. இப்படி மலம், மலம் கண்மம், மலகண்மம் மாயை என்று 3 வகையில அவர்களை பிரிக்கலாம். அதிலே நிற்கும் முதல் இருவர்க்கு, முதல் இருவர் யாரு? விஞ்ஞானகலர், பிரளயாகலர். விஞ்ஞானகலருக்கு எவ்வளவு உண்டு? ஆணவ மலம் மட்டும் உண்டு. பிரளயாகலருக்கு என்ன உண்டு? மலமும் கண்மமும், ஆணவமும் கண்மமும். இந்த நிற்கும் முதல் இருவருக்கு நிராதாரமாகி இறைவன் ஒரு வடிவம் இல்லாமல் அவர்களுக்கு உள்ளே நின்று மலத்தை நீக்குவான். இதான் சென்ற வகுப்பிலே நான் சிந்தித்தது. இப்ப இந்த பகுதி உயிரை பற்றிய சிந்தனை என்பதால கொஞ்சம் நாம் கூடுதலால் கவனமாக வாங்க வேண்டிய பகுதி. சரி, அவர்களுக்கு நிராதாரமாகி கரையில் அருள் பரன். துவித சக்தி நிவாதத்தால் நிராதாரமாய், அடுத்த பங்காமிங்க, மலம் கழிப்பன். கரையில் அருள் பரமன். கரைன்னா அளவு என்று பெயர். நீங்க ரொம்ப அக்கறையா கேட்கணும். அளவு, அளவில்லாத அருள். கரையில் அருள் பரன். அவன் என்ன செய்வான்? துவித சக்தி நிபாதத்தால் மலம் கழிப்பன். இந்த சக்தி நிபாதம் என்பது இருவினை ஒப்பு என்று பெயர். அதான் சக்தி நிபாதம் என்று சொல்லுவது. இருவினையாவது நல்வினை, தீவினை. எல்லாருக்கும் தெரியும். உயிர்களுக்கு உண்மை விளக்கத்துல கேட்டீங்கன்னா, வினை என்பது நீயான சுக துக்கம் குறி வினை என்று கொள். இதுதான் உண்மை விளக்க ஆசிரியர் காட்டுவது. நமக்கு இருக்கிற சுகதுக்கம் தான் வினை என்று நாம் காட்டினோம். சுகம் என்பதே புண்ணியத்தால் வருவது, துக்கம் என்பதே பாவத்தால் வருவது. அப்ப புண்ணியத்தை நல்வினை என்றும், பாவத்தை தீவினை என்றும் சொல்லுவோம். இந்த 2 வினைகளையும் இறைவன் உயிருக்கு கூட்டி வைக்கின்றான். வினைக்கு ஏற்பதால் உயிர்களுக்கு பிறப்பு, சந்தேகமே கிடையாது. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த வினைக்கு ஏற்ப கொடுக்கக்கூடிய பிறப்பில் அந்த நல்வினையை அனுபவிக்கிற பொழுது நாம் முற்பிறப்பில் செய்த நல்வினைக்கு ஏற்ப இந்த மகிழ்ச்சி, முற்பிறப்பில் செய்த தீவினைக்கு ஏற்ப இந்த துன்பம் இறைவன் நமக்கு இவை நீக்கும் பொருட்டு கொடுக்கிறான் என்று எண்ண வேண்டும். அப்படி 2ஐயும் அனுபவிச்சால் எப்படியோ கடந்து இருந்தா சரி என்று கொள்ளணும். இந்த நல்வினையில விருப்பமோ தீவினையில வருத்தமோ கொள்ளக்கூடாது. இந்த 2ஐயும் ஒன்றா பார்க்க வேண்டும். ஏன் ஒன்றா பார்க்க வேண்டும்? இந்த 2 நம்மளை விட்டு தொலைஞ்சாதான் பிறப்பு வராம இருக்கும். 2 நம்மளை விட்டு போனாதான் பிறப்பு வராம இருக்கும். எனவே 2ஐயும் ஒன்றா, இதுக்கு இருவினை ஒப்பு என்று பெயர். ஆனா இப்ப நாம எப்படி இருக்கிறோம் என்றால், நல்வினை வந்த ஒரே மகிழ்ச்சி. நமக்கு ஆடை வாங்கி கொடுத்தால், நல்ல செல்வம் வந்தால், நமக்கு புகழ் வந்தால், பொருள் வந்தால் மகிழ்ச்சி. அல்லது நமக்கு ஏதாவது உடல் துன்பம் வந்தால், யாராவது திட்டினா, யாராவது தவறுன்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய துன்பம். இந்த 2லயும் நாம் பந்திக்கப்படுகிறோம். அவரவர்களுக்கு ஏற்ப பந்திக்கப்படுகிறோம். ஒண்ணு இல்ல, ஒரு கல்யாணத்துக்கு போனா உப்பு இல்ல, சாப்பாடு சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடு போட்டாங்க, பந்திக்கப்படுகிறோம். உணவு நல்லா கொடுத்த என்னைக்கு என்ன மகிழ்ச்சி, இப்படி பந்திக்கப்படுகிறோம். இந்த இன்பம் துன்பம் இந்த 2ம் தான் வினைக்கு ஏற்ப கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று எண்ணுவதில்லை. நாம் மகிழ்கிறோம்.
நாம் துன்பப்படுகிறோம் என்று எண்ணுகிற அந்த அடிப்படையில தான் நமக்கு பெரிய சிக்கல். அந்த ரெண்டையும் ஒன்றா பார்க்க வேண்டும். ரெண்டையும் ஒன்றா பார்க்கறதுன்னு எப்படி பார்க்கறது? சாமி, துன்பத்தை துன்பம் இல்லாமையும், துன்பத்தை இன்பமாகும், இன்பத்தை துன்பமாகும் எப்படி சாமி பார்க்கறது என்று ஒரு கேள்வி வரும். அதுக்கு வள்ளுவ பெருமான் தான் ஒரு பதில் சொல்லுகிறார். இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இந்த உண்மையை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த நல்வினையும் தீவனையும் ஒன்றா பார்ப்பதற்கு இருவினை ஒப்பு என்று பெயர். அந்த இருவினை ஒப்பினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப ஆன்மா இறைவனுடைய திருவருள் வீழ்ச்சி வரும். அது சக்தி நிபாதம். சக்தி நிபாதம்னா இறைவனுடைய மறைப்பு சக்தி திருவருள் சக்தியாக மாறி உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பதியும். அப்படி பதிதல்ல 4 பிரிவை காட்டினார்கள் திருவருள் சக்தி. அப்ப முதல்ல இருவினைனா உங்களுக்கு நினைவூட்டினேன், இருவினை ஒப்பு என்பதை நினைவூட்டினேன். அந்த இருவினை ஒப்பின் காரணமாக திருவருள் உயிர்கள பதிதை உங்களுக்கு நினைவூட்டினேன். அப்படி பதிகின்ற விதத்தில் 4 வகையை பிரித்தார்கள். அவையாவன மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரம். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இறைவன் உயிர்களுக்கு வினைக்கு ஏற்ப பிறப்பை கொடுக்கிற பொழுது 2 வினைகளையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய உள்ளம் வருகிற பொழுது திருவருள் சக்தி பதிதல் நிகழ்ச்சி நடைபெறும். உயர்ந்த கருத்து இது. வேதங்களினுடைய முடிந்த முடிவு இந்த கருத்து. வேதங்களை படிக்கிறவர்கள் உணர முடியாது, வேதங்களை உணர்பவர்கள் தான் உணர முடியும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். படிக்கிறது வேறு, உணர்வது வேறு. உங்களுக்கே தெரியும் இல்லையா? படித்தலுக்கு உணர்வுக்கு என்ன வேறுபாடு என்றால், ஒருத்தருடைய அப்பா இருந்துட்டார், ஸ்டார்ட் இமீடியட்லி படிச்சான். அது என்ன படிச்சு பார்க்கிறார்? யாருக்கு போய் கொடுக்க போற ஒரு தம்பி என்ன ஸ்டார்ட் இமீடியட் இதை படித்தல். அதை படிச்ச இவங்க போயிட்டு பாருங்க உணர்வு இல்லையா? வேதத்தை நன்கு உணர்ந்தவர்களால்தான் அதெல்லாம் சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து என்று பாடவில்லை, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து. அப்ப சொல்லிய பாட்டின் பொருள் உணர முடியவில்லை என்று சொன்னால் உணரலாமா? கிடையாது. நீ பொருள் தெரியவில்லை என்றால் வேதத்தையோ திருமுறையோ சொல்லிக் கொண்டே இருந்தால் பொருள் உணர்வதற்கு படிப்பது ஓதுவது எதுவாக இருக்கும் என்று தெரியவர காட்டினார். என்ன ஒரு வழி நினைக்கிறீங்க? அப்படி அந்த உணர்தல்ல சொல்லப்படுவதே திருவருள் வீழ்ச்சியை 4 ஒன்று மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம். இந்த 4 இறைவன் என்ன செய்வான்? துவிதா சக்தி நிபாதம், இந்த தீவிரம் தீவிரதரம் என்ற 2 வகையில இந்த விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் மலம் கழிப்பன். அவங்க 2 பேரா இருந்தாலும் சரிங்க, சகலரா இருந்தாலும் சரி, சக்தி நிபாதம் நிகழாமல் திருவருள் வீழ்ச்சி இல்லாமல் வேறு இன்பம் கிடையாது. இப்படி அறுதியிட்டு சொன்னது நம்முடைய சமயம். இதை எப்படி உணர்ந்தார்கள்? அருளால் உணர்ந்தார்கள். இந்த 2 பேர்த்தையும் விட்டுருவான். ஒரு மலமுடையவர், திருமலமுடையவர். நாம சகலர், சகலருக்கு எப்படி செய்வான்? மலம் சொல்ல அவங்களுக்கு போட்டு மலம் கழிப்பது. சகலர் சகலர் நாம எத்தனை மலமுடையவர்கள் மேல பார்த்தோம்? மலம், கண்மம், மாய். 3 மலம். ராஜ கையை தூக்கி 3 எழுத்திலே மூச்சு எழுத்து ஆணவம், கண்மம், மாயை. ஒரு சொல்லி பாருங்க. ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 சகலர் என்று பெயர். சகலர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? விஞ்ஞான பார்த்தோம். மேலான அறிவால
கலைஞானத்தை நீக்கிறவர். பிரளயத்திலே கலை முதலிய தத்துவங்களோடு கூடியவர். பிரளய அகல கலா தத்துவங்களிலிருந்து பிரளயம் உலகம் நீங்கியவர் அகலர். இது சகலர். கலர். சகலர் என்பது வட சொல்லுதான். பொருளை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கலர் கலையாதி தத்துவங்களோடு கூடியவர். உலகில கூட மனைவியுடைய உடன் பிறந்த பெரியவர் சிறியவர் பெண்கள் இருப்பாரானால் அவருடைய கணவருக்கு கலர் சகலர் நெருங்கியவர் உடன்படி சகலன்னு பேர். அவர் இவருக்கு சகலரு அப்படின்னா சகலர்னா கூடியவர். மனைவியுடைய உடன் பிறந்த சகோதரியினுடைய கணவர். 2 பேரும் ஒண்ணுதான். அவங்களும் சித்தப்பாதான், இவங்க பெரியப்பாதான். எனவே கூடியவர்கள் கலர் சகலர். அப்ப கலையாதி தத்துவங்களோடு கூடியவர்களுக்கு என்ன பெயர்? சகலர். கூட, கலர்னா கலையுடன். அப்ப ஆணவம், கண்மம், மாயை இவர்தான் நாமெல்லாம் மும்பலங்களால் கட்டு பிடிப்புள்ளவர்கள். இவர்கள் தேவர்கள், மக்கள், இப்படி இருக்கிற உயிர்கள். இவர்களுக்கு சத்தினிவாதம் எப்படி நடக்கும் என்றால் தீவிரம், மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம், இப்படி 4. அவங்க 2 பேர்த்துக்கு என்ன? தீவிரம், தீவிரதரம். அவர் IPS முடிச்சிட்டாரு. நாம 1ஆம் கிளாஸ் போகல. இல்ல, அந்த 4 வகையில வரும். இந்த மந்தரம், மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் இப்படி இருப்பவர்கள் 2 பிரிச்சானாங்க. பக்குவர், அபக்குவர் என்று பெயர். இந்த 4 அமைப்பிலேயே பக்குவர், அபக்குவர் என்று பெயர். இதுல தீவிரதர சத்திரபாதம் உடையவர்கள் பரமுத்தியை பெறுவார். தீவிர சத்தினபாதம் உடையவர்கள் அபரமுத்தியை பெறுவார். மந்த சத்தினிவாதம் உடையவர் சீவன் முத்தி நிலை எடுவார். மந்ததரமுடையவர்கள் சாதக நிலையை பெறுவார். இது பக்குவருக்கு உள்ளது. கொஞ்சம் சின்ன இடம் தான், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குவோம். மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம். இவர்களுக்கு அபரமுக்தி, பரமுக்தி, அடுத்து சீவன் முக்தி, சாதக நிலைதான் கிடைக்கும். இப்ப மந்த தரமுடையவர்களுக்கு என்ன? பைத்தி, சாதக நிலை மட்டும்தான். இது மந்த தரம் உடையவர்களுக்கு. மந்தம் உடையவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சீவன் முக்தி நிலை. தீவிர சக்தி அபரமுக்தி, மீண்டும் பிறப்பு. பிறகு தீவிரதரம் பரமுக்தி. 4. அந்த 4ல ஒவ்வொருத்தருக்கு என்ன கிடைக்கும்? படிச்சா ஒரு கல்விக்கு ஏற்ப வேலை சொல்றோமா இல்லையா? அது போல உயிரினுடைய பக்குவ முயற்சிக்கு ஏற்ப. இதில் பக்குவருக்கு இந்த நிலை. அபக்குவருக்கு மலபரிவாகம், இருவனை ஒப்பு, சத்தினிபாகம். 3 ஞாபகம் வச்சுக்கணும். இருவனை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாகம். அது வர்ற வரைக்கும் பிறப்ப கொடுத்து கொண்டே இருப்பார். பிறப்பை கொடுத்து கொண்டே இருப்பார். இது சிவபெருமானை தவிர மற்ற எல்லா உயிர்களுக்கும் உண்டு. எந்த தேவரா இருந்தாலும் சரி. உரை சேரும் 84 100,000 யோனி வேதங்களிலே 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 100,000 யோனி வேதங்களில் எல்லாரும் இந்த விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்பதற்குள் அடங்குவர். இது பெரிய, மிகப்பெரிய உண்மையை நம்முடைய வேதங்களின் ஞானபாதமும் சாஸ்திரங்களும் தான் காட்டு. இது எல்லாரும் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வது நிச்சயமா இருக்கும். எல்லாருக்கும் சர்க்கரையை போட்டா இனிப்புதான், உப்பை போட்டா அதனுடைய செயல்தான். எனவே இதை காட்டினார். அப்ப இவர்களுக்கு சில புவனங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் விட்டுருவோம். அதையெல்லாம் பெரியவர்கள் காட்டுகிறார்கள். யார் யாருக்கு என்னென்ன புவனம், எங்கே இருப்பு. இப்ப ஆபீஸ்ல
ஒவ்வொரு கல்விக்கு தகுதிக்கேற்ப டேபிள் இருக்கா இல்லையா? அதுபோல இந்த இருப்பையெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்ப சகலருக்கே கண்ம ஒப்பில் இருவரை ஒப்பு வருகிற பொழுது, இருவரை ஒப்பு வராம மந்தம் மந்ததரம் தீவிரம் தீவிரம் வராது. அது வர்ற வரைக்கும் பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். சத்தினிபாதத்தால் கண்ம ஒப்பில் அதன் பிறகு தரையில், தரையில்னா இந்த பூமியில ஆசான் மூர்த்தி ஆதாரமாக தரித்து, தரையில்னா இந்த பூமியில ஆசான் குருமூர்த்தி. அப்படி குருவாக வருவர் யார்? இறைவனே குருவாக வருவார். அந்த குருமூர்த்தியை இடமாக கொண்டு ஆதாரமாகி, ஆதாரம்னா அவர் வெளிப்படுகிற இடம், ஆதாரமாகி தரித்து மலம் சதுர்த்தா சத்தினிபாதம். அந்த சதுர்த்தார மந்தம் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம். இந்த சதுர்த்திர 4 பேர். சதுர்த்தா சத்தினிபாதம். அப்ப சத்தினிபாதம் என்பது திருவருள் வீழ்ச்சி. திருவருள் வீழ்ச்சியில அந்த திருவருள் பதிவாகிற விதத்துல 4 ஸ்டாம்ப் வைக்கிறீங்க. சிலது அழுத்தமா இருக்குது திக்கா, சிலது லேசா அறகுறையா இருக்குது, சிலது ஒரு 30 விழுக்காடு, சிலது 10 விழுக்காடு. அப்ப அந்த உழுகாத என்ன பண்றது? மறுபடியும் சீல் குத்த வேண்டியதுதான். இந்த பக்குவத்துக்கு வராதவங்க என்ன பண்றது? மறுபடியும் பிறப்பு தான். எத்தனை பிறப்புனா அருணகிரி சாமி கேட்டாங்க, எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். அவதாரம், அவதாரம் என்பது பிறப்பு என்று பொருள். எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். அவதாரம் என்பது பிறப்பு என்று பெயர். அபாயம், அபாயமர நின்று ஆடுவான் உண்மை விளக்கம். எனவே அவர் என்ன செய்வார்? சகலருக்கே கண்ம ஒப்பில் சதுர்த்தா சத்தினிபாதத்தால் தரையில் ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி மலம் ஒழிப்பன் என்று இந்த மலத்தை எப்படி இறைவன் வந்து நீக்குவான் என்ற பகுதியை இந்த திருப்பாடலில் அப்ப உயிர் வர்க்கம் 3: விஞ்ஞானகலன், பிரளயாகலன், சகலன். விஞ்ஞானகலன் ஒரு மலமுடையவன், பிரளயாகலன் மலமுடையவன், சகலன் மலமுடையவன். இந்த ஒரு மலம் திருமணமுடையவர்களுக்கு இறைவன் தீவிரம் தீவிரதரம் ஆகிய சத்தியவாதத்தை கொண்டு இறைவன் உண்மை ஞானத்தை விளக்கி மரங்களை குறித்தார். சகலராகிய மும்மலமுடையவர்களுக்கு ஆணவம் கர்மம் மாயை உடையவர்களுக்கு மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரம் 4 வகை சத்தியவாதத்திலே இறைவன் குருமூர்த்தி ஆதாரமாக கொண்டு மலங்களை நீக்கும். நமக்கு பார்க்கிற பதிவு என்ன? 8ஆம் நூற்றாண்டு உயிர் எப்படி கிடக்கிறது? 50 வேடல்ல கிடக்கிறது. 50 வேடல்ல கிடக்கிற ஆன்மாக்களுக்கு இறைவன் எப்படி வருவான்? முன்பு செய்த வினைக்கு ஏற்ப உருவாக வருவான். உருவாக வந்து என்ன செய்வான்? மலம் நீக்குவான். மலம் நீக்கி இந்த மலத்தில இருந்து 50 வேடல்ல இருந்து தன்னை நீக்குவான். நீக்கி என்ன செய்வான்? தானாக்குவான். தானாக்கி என்ன செய்வான்? மறுபடியும் வைப்பான். அது இப்போ அருள் சிவாச்சாரியா மலங்களை உயிர்களுக்கு எப்படி நீக்குவா? நம்முடைய உயிராகிய நமக்கு
ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களுடைய நமக்கு எப்படி நீக்குவார் என்றால் ஒரு தொகுப்பா சொன்னார்கள். உங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப இருவினை ஒப்பு, மலபரிவாகம் இருவினை ஒப்பு வருகிற பொழுது உங்களுக்கு இருக்கிற பக்குவத்தில் மந்தம் தீவிரத்தரத்துக்கு ஏற்ப இறைவன் குருநாதராக குருவாக மானுட சட்டை தாங்கி அவருடைய உடம்பை ஆதாரமாக கொண்டு உனக்கு இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை, முன்மலங்களை நீக்குவன் என்று 254வது பாடல் காட்டினார். இனி இந்த சகல வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்களாகிய நமக்கு அவன் மலங்களை நீக்குவதற்கு தீக்கை செய்தல் என்று பெயர். ரொம்ப முக்கியமான பகுதி. இறைவன் என்ன செய்வான்? தீக்கை. தீக்கை என்பது வடமொழியில தீட்சா என்று பெயர், தமிழ்ல தீக்கை என்று பெயர். வீடுகள்ல பாத்தீங்கன்னா உணவு பத்திக்கும், தீஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. தீஞ்சு போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு பயனாகாது. தீஞ்சு போச்சுன்னா என்ன ஆகாது? சாப்பிட்றதுக்கு பயனாகாது. அது போல மீண்டும் பிறப்புக்கு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வினை வருவதற்கு காரணமாக இருக்கிற மும்மலங்களை, ஆணவம், கண்மத்தை, அதனுடைய ஆற்றலை தீக்கை செய்தல், கெடுத்தல். அப்ப தீக்கை எழுதுகொள்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சு புத்தகத்தில் எழுதிங்க. தீக்கை சமம், தீன கெடுத்தல், கைன கொடுத்தல். எதை கெடுத்தல்? நமக்கு துன்பத்திற்கு காரணமாக அறியாமையை தந்து நிற்கக்கூடிய மலத்தை கெடுத்தல். எதை கொடுத்தல்? பேரின்பமாகிய திருவடி பெயரை கொடுத்தல். இப்ப இறைவன் உயிர்களுக்கு குருவாக வந்து மலத்தை கெடுப்பான், பேரின்பத்தை கொடுப்பான். அப்படி மலத்தை கெடுத்தல் எந்தெந்த வகையில செய்வான் என்பதைத்தான் 255வது பாடல்ல சொல்லப்படுகிறது. அப்படி மலத்தை கெடுக்கிற வகையில சில வகைகளை பக்குவத்துக்கு ஏற்ப குருநாதன் கையாளுவார். அதனால தலைப்போடுங்க, பாசம் நீக்குதல் பொருட்டு. எடுத்துக்கொண்டிருக்கிற கூறு என்ன? ஐம்புல வேடரில் சூழல் பட்டு அதுல அழுந்தி இருக்கிற ஆன்மாவுக்கு இறைவன் குருநாதராக வந்து மலத்தை கெடுத்தல். இதை நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிற பகுதி. அப்பொழுது இறைவன் எப்படி பாசத்தை நீக்குவான்? இருமலம் உடையவர்களுக்கு உள் நின்று உணர்த்துவான் தீவிரத்துக்கு ஏற்ப. ஒரு மலமுடையவர்களுக்கு 4 நிலைகளில கண்ம ஒப்பு வருகிற பொழுது, இருவரை ஒப்பு வருகிற பொழுது சொல்லுவார். அப்படி செய்வதற்காக மலத்தை கெடுக்க வருவார். அப்படி வருவதற்கு என்ன பொருள்? தீக்கை செய்கிறான் என்று பொருள். தீக்கை என்பது என்ன? தீ கூட்டல் கை. தீ கெடுத்தல், கை கொடுத்தல், மலத்தை கெடுத்தல், சிவத்தை கொடுத்தல். தீக்கைக்கு பொருள். அந்த தீக்கை ஒரே மாதிரி இல்ல, ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. பசி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுல பசி சரியா இப்ப மணி அந்த சில பேர் சாப்பிட்டுருப்பீங்க, அல்ல சில பேர் மணி சாப்பிடுவீங்க. பசி எனக்கு ஒரு விதமான பசி, என் பிள்ளைக்கு ஒரு விதமான பசி, என் தாய்க்கு ஒரு விதமா, தந்தைக்கு ஒரு பசி ஒன்றுதான். சாப்பிடுகிற பொருள் சில பேருக்கு பரோட்டாவை கொடுக்கலாம், சில பேருக்கு இட்லி தான். எனக்கு ராஜேயக்குலாம் 2 இட்லி அல்லது 3 இட்லி தான் இல்லையா? சில பேருக்கு அந்த இட்லி முடியாது, அதை கூட கொஞ்சம் கூழாக்கி அப்படி நல்லா தண்ணி ஆக்கி அப்படி கொடுக்கும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் உணவு கொடுக்கிற முறையில சமைக்கிற தாய் ஒண்ணுதான், ஆனா உணவு எடுக்கிற வகையில சிலருக்கு பக்குவம் இருக்கு. எந்த செயல்லையும் இது உண்டு. அந்த பக்குவ முறையில சிலருக்கு இது போல, சிலருக்கு இது போல, சிலருக்கு இது போல என்று அந்த தீக்கை வகைகள் என்னென்னது என்று காட்டுகிறார்.
அதை 255வது பாடல பார்ப்போம். ஆசான் பலவிதமா ஆசான் இருக்குது பாருங்க. அதுல ஆசான் என்ற சொல்ல முன்னால் எடுத்துங்க. ஆசான் ஆசிரியர், குருநாதர். அவர் எதுக்கு வந்திருக்கிறார்? நம்மிடத்திலே இருக்கிற அறியாமையாகிய பலங்களை ஒழித்து கட்டுவதற்காக வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய வந்தார்? ஆசான் பலவித பாசம். ஆசான் அப்படி ஆசான் குருநாதர் பாச மோசம்தான் பண்ணும்படி. அப்போ இறைவன் குருநாதராக வந்து மலத்தை நீக்கக்கூடிய முறைமைகள் பலவிதம். உணவு கொடுக்கிற வகையில சில பேருக்கு உடம்புக்கு தக்கவாறு உணவு கொடுப்பது பலவிதம். இதை ஞாபகம் வச்சுக்கங்க. நல்ல சொல் பாருங்க. ஆசான் பல விதத்தை கொண்டு போய் அங்க படிக்க அப்புறம் போட்டுடலாம். ஆசான் குருநாதர், நமக்கு இத படிக்கிறக்கு அருள் செய்த குருநாதர். அவர் என்ன செய்கிறார்? பாச மோசம். மோசம்ங்கிற சொல்லுங்க எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அவாலா மோசடின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆக நமக்கு பலவிதமான முறைகளிலே மோசத்தை செய்வான் குரு. நாம பல பேருக்கு மோசம் பண்ணுவோம். நம்பிக்கையா 1,00,000 வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருவோம். வட்டி கொடுக்கறது இப்படி மோசம் போயிட்டனே அப்படின்பா. மோசம்னா முழுமையா நீக்குதல்னு அர்த்தம், திருப்பி வாராதுன்னு அர்த்தம். மோசம் பண்ணுதல் அர்த்தம் திருப்பி வாராது. அப்ப இறைவன் என்ன செய்வான்? குருநாதராக வந்து ஆசான் பாசத்தை மோசம் பண்ணுவா. இந்த மோசங்கிற சொல்லு குருநாதர் கிட்ட போட்டா எவ்வளவு பயனுடையதா இருக்குது பாருங்க. மோசங்கிற சொல்லுதான் எந்த இடத்துக்கு பயன்படுத்தணுமோ அது அந்த சொல் பெருசம் இல்லைங்க. எல்லா இடத்துக்கும் அது பொருந்தாது. பொதுவா மாப்பிள்ளை நம்மள மோசம் பண்ணிட்டாரு, அந்த இடத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, ஆசான் குரு எதை மோசம் பண்ணுவான்? பாசம். பாசம் என்பது என்ன? அறியாமை, ஆணவம், கண்மம், மாயை. இப்பதான் மும்மலம் படிச்சோம். அந்த மும்மலத்தை மோசம்தான் பண்ணும். மலத்தை ஒழிக்கிற முறை பண்ணும்படி எப்படி அதை போக்குவான்? அது பலவிதம். எத்தனை விதம்? பலவிதம். அப்ப முதல் வரி நல்லா வாங்கிட்டீங்க பாருங்க. ஆசான் பாச மோசம்தான் பண்ணும்படி பலவிதம். அது பல வகையா. சரி, அப்ப என்னன்னு சொல்லுகிறார்? ஒன்று நயனம், நயனத்து அருள். 2 பரிசம். 3 வாசகம். 4 வாசகம் மானதம். 4. அப்போ நயனம், பரிசம், வாசகம், மானதம் 4 ஆயிடுச்சு. அழகில் சாத்திரம், சாத்திரத்தால். யோகம் 6 இல்லையா? யோகத்தால். ஔத்திராதி 7. அநேகம் உல 7 காட்டுகிறார். ஒன்னொன்னா பார்ப்போம். நயனத்து அருள். நயனம் என்றால் கண் என்று பெயர். இறைவன் குருநாதராக வந்து தன்னுடைய கருணையே வடிவான திருக்கண் நோக்கத்தால் மாணவரை அப்படி பார்த்தால் அவனுடைய வினை போகும். இந்த வினை என்பது நல்வினை தீவினைன்னு சொன்ன. இந்த நல்வினை தீவினையினுடைய தொகுப்பு ஒன்று இருக்கிறது. அதுக்கு பெயர் பழவினை, சஞ்சித வினை அப்படின்னா கொஞ்சம் எழுதி போட்டுங்க. தெரிந்தவர்களுக்கு வேண்டியதில்லை. என்னை போல இருக்கிறவர்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஒன்றும் தாழ்வில்லை. ஆக வினை, நல்வினை, தீவினை. இந்த நல்வினை தீவினையினுடைய தொகுப்புக்கு என்ன பெயர்? சஞ்சிதம். இந்த சஞ்சித வினையை நாம தான் கழிக்கணும்.
அதுல இருந்து ஒரு தொகுப்பை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு நிகழ்வினை வடமொழியில பிராரப்தம் என்று. இந்த வினையை அனுபவிக்கிற பொழுது மீண்டும் வினை வந்து சேரும். இருவினை ஒப்பல்ல செஞ்சா வினை வராது, அது வந்து சேரும். அதுக்கு வருவினை ஆகாமியம் என்று பெயர். அப்ப வினையினுடைய தொகுப்பு பலவினை என்றும், எடுத்து வந்தது நிகழ்வினை என்றும், அது அனுபவிக்கிற பொழுது வருகிற வினைக்கு வருவினை என்றும் தமிழிலே சொல்லப்படும். வடமொழியில சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம், இந்த மூன்று கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். கட்டாயமா நீங்க எழுதி கொள்ள வேண்டிய ஒன்று. அப்போ இந்த மூன்று வினை, இந்த வினையில சஞ்சிதத்தை அனுபவிச்சுதான் கழிக்கணும், பிராரத்தை அனுபவிச்சுதான் கழிக்கணும், ஆகாமி, இந்த மூன்றையும் சிவபிரகாசத்துல அருமையா காட்டுகிறார். சஞ்சிதத்தை எப்படி நீக்குவது? சஞ்சித வினை சும்மா டன் டன்னா கிடக்கு. அது என்ன கணக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. அனுபவிச்சுட்டு இருக்கிற வேணா கொஞ்சம் சொல்லிடலாம். காலையில இருந்து பொழுதா வரைக்கும் என்ன துக்கம் என்ன மகிழ்ச்சி அளவாத்தான் கொடுத்திருப்பாரு சுவாமி. உடம்பு தாங்குற அளவுக்கு தான் கொடுப்பாரு. இட்லியில சூடு கை சுடுற அளவுக்கு தான், காப்பியில சூடு வாய் குடிக்கிற அளவுக்கு தான் இல்லையா, சட்டை போடுறது உடம்பளவுக்கு தான், பனியன் போடுறது அந்த அளவுக்கு தான். இந்த மாதிரி ஒரு அளவு வச்சிருக்கிறார் சுவாமி. இவன் இதுக்கு மேல தாங்க மாட்டான். அது பரவாயில்ல. ஆகாமிய வினை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த எடுத்துட்டு வந்த வினைய நல்வினையும் தீவனையும் கழிப்பீங்க. கழிக்கிற பொழுது என்னென்ன வரணும் தெரியுமா? உண்மை எது தெரியுமா? உண்மையான புரியலையோ? சத்தியம் எது தெரியுமா? உங்களுக்காக இறைவன் கொடுத்தனுப்பிய வினை. அது இறைவன் சம்பாதிச்சதல்ல, நாமே சம்பாதிச்சதுதான். நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்ற சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒட்டுமொத்தமா கொடுத்தா நம்ம கொஞ்சமா கொடுத்தோம். அப்படி கழிக்கிற பொழுது இது பழைய பேலன்ஸ் நாம கழிக்கிறோம், இது இறைவன் கூட்டி வைத்தார் என்று இன்பத்தை மகிழாமையும் துன்பத்தை கண்டு வருந்தாமையும் இது நாம் கழிக்க வேண்டிய கடன் என்று திருவருளை நினைத்து கழித்தால் வருவினை வராது. ரொம்ப அருமையான பகுதி. சரியா? அப்ப நமக்கு இப்போ வினையினுடைய தொகுப்பு பலவினை எப்படி நீங்கும்னா, குருநாதர் திருக்கண் பார்த்தால் பழையவனை ஒட்டுமொத்தமா சுட்டரிக்கப்படும். சுவாமி, கோடிக்கணக்கான பிறப்புல செய்தவனை கெட்டு போகுமா? ஆமாப்பா. எது போல என்ன ஞானசம்பந்தர் காட்டுகிறார். விண்ணுற அடுக்கிய விறகின் வெள்ளல். இந்த விறகு கட்டை வானம் வரைக்கும் அடுக்கி வச்சிருக்கு. அந்த விறகு கட்டை எரிக்கிறதுக்கு அந்த அளவு நெருப்பு வேண்டாம், ஒரு நெருப்பு பொறி போதும். விண்ணுற அடுக்கிய விறகின் வெள்ளல், உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லை. அது மாதிரி குருநாதருடைய திருக்கண் நோக்கம் நம்மேல் பட்டால், நாம் அவரை உணர்ந்து பார்த்தால், குருநாதா, நான் பல கோடி பிறவியில் செய்த என்னுடைய சஞ்சித வினை என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் பெருங்கருணை செய்து இந்த வினையை நீங்கள் நீக்கி அருள வேண்டும். இது தெரிந்த பிராமணர்கள் காஞ்சி சங்கரமடம் வந்தா போய் காலில் விழுந்து காதை பொத்தி மண்டிக்கிட்டு அழுது கொண்டு இருப்பார். என்ன காரணம்? அவர் ஒருவரால் தான் சஞ்சிதத்தை போக்க முடியுமே தவிர உலகத்துல யாராலையும் வெட்டி சாய்க்க முடியாது. அது சில அந்தணர்களுக்கு தெரியும், சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லைங்க. அப்ப அவன் எப்படி தெரிந்து கொள்வது என்ற ஒரு கேள்வி வரும். திருவிழாக்களுக்கும் கோவிலுக்கும் நீங்க போனீங்கன்னா சாமிய மகா சன்னிதானம் வருவாங்க. சன்னிதானமாவது முப்பொருள் உண்மையை உணர்ந்தவர்கள். அவர்கள் தான் இறைவனை நினைச்சு கொண்டே இருப்பாங்க. முப்பொருளாவது என்ன? பதி பசு பாசம். பாசத்தை விட்டு பசுக்கள் பதியை அடைவது முத்தி என்று உணர்ந்த பெரியவர்கள் வருவார்கள். அவங்களுக்கு இந்த பட்டு விரிக்கிறதோ பொன்னாடை போக்குறதோ புகழ்றதோ அவங்களுக்கு மகிழ்ச்சியும் இருக்காது, துக்கம் இருக்காது.
அவங்க சிவத்தையே நினைப்பார்கள். சத் கூட்டல் ஞாசம், சத் ஞாசம், சந்நியாசம். அழியக்கூடிய பொருள்கள் மேல் இருக்கக்கூடிய பற்றை விட்டவர்கள், அவர்கள் சன்னியாசியின் பேர். சன்னியாசியின் பேர் ரொம்ப பெரிய விஷயம். சிவத்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி சிவத்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களை நீங்க பார்த்தால் கொஞ்சமா வரும். அவங்க மூச்சு காத்து பட்டா கொஞ்சமா வரும். அவங்க மேல பட்டு அந்த காத்து உங்க மேல பட்டா கொஞ்சம் சாதாரணமானது. அப்படித்தான் நல்வினை. ஆக பழவெண்ணையை எப்படி போக்குவான்? ஆசான் பாச மோசம் தான் பண்ணும்படியாவது ஒன்றே நயன தீக்கை. நயனம்னா கண்ணால பார்த்தல். அதோட தமிழ்ல சொன்னா அவனுடைய கருணை திருக்கண் நோக்கம். தமிழ்ல சொன்னா கிருபா நோக்கம். கிருபைன்னா கிருபை, கருணை, உயிர் மேல வச்சிருக்கிற கருணை. அருணந்தி சிவாச்சாரியார் என்ன செய்தார்? உயிர்கள் மேல இருந்த கருணையின் நோக்கத்தால் தான் மெய்கண்டாரருடைய நூல்களை இந்த புவியோர் தெளிந்து உய்ய சித்தியாரை ஒழிந்தான் என்று ஓதுவாமூர்த்தி தினம் வகுப்பு தொடங்குற போது இறைவன் குருநாதராக பக்குவமுடைய ஆன்மாக்களுக்குள்ள வந்து தன்னுடைய திருக்கண் நோக்கம் செலுத்துவதால் பலவினைகள் முழுவதும் சுட்டரிக்கப்படும். இதுக்கு என்ன தீக்கைன்னு பேரு? நயன தீக்கை அல்லது சக்ஷு தீக்கை. ரெண்டு ஒண்ணுதான். திருக்கண் நோக்கம் பார்த்தல். இன்றைக்கும் உபதேசம் கொடுக்கிற பொழுது முப்பொருள் உண்மையை ஒழுந்த ஆசிரிய பெருமக்கள் குருநாதருக்கு முன்னால கீழே விழுந்து பலகையில் அமர, குருநாதர் என் கண்ணப்பே பாருங்க. உடனே ஆசிரியர் கண்ணை பார்க்கணும். அவர் தன்னுடைய குருநாதரை எண்ணி நம்முடைய உடம்புக்குள்ள போய் அந்த உயிரை வாங்கி அவருடைய உயிருக்குள்ள வச்சு வினையெல்லாம் கழுவுவார். அதுக்கு ஞான நீரால் கழுவி என்று பெயர். நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின்று அருட்புணலால் துடைத்தனை என்பார் அபிராமப்பட்டர். ஞான எரியால் எரியூட்டுதல். அப்படி செய்து இந்த உயிரை கொண்டு போய் மறுபடியும் பாத்திரத்தை கழுவி அடுத்ததுக்கு தயார் பண்ண மாதிரி கழுவி இவர்தான் குருநாதர் செய்கிற மிகப்பெரிய. இதுக்கு பிரதிபலனே கிடையாது. அவரும் எதிர்பார்க்க மாட்டார். நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவரை நினைத்து நினைத்து உணர்ந்து உற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைவதை தவிர வேற நயன தீக்கை. அடுத்தது நயனத்தால் அருள்வான். இனி பரிசத்தால் அருள்வான். பரிசம்னா தொடுதல். பரிசம் என்பதற்கு என்ன? தொடுதல். பரிச தீக்கை. ஆசிரியர் அதாவது குருநாதர் மேல ஆசிரியர் பார்த்தோம்ல, அவர் என்ன பண்ணுவார்? கர சரணங்களால், கரம்னா கை, சரணம்னா கால், சரணம் என்பது கால். எனவே கர சரணம் கை கால்களால குருநாதர் சில நேரம் கையால தொடுவார், சில நேரம் கால தூக்கி தலையில வை. அதுக்கு திருவடி தீக்கைன்னு பேர். அப்ப சுவாமிகள் நனைந்தனைய திருவடியன் தலைமையில் வைத்தார் நல்லூர் என்பதுவாரா நல்லவாரே. திருவடியை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வலிய வைத்து ஆட்கொண்டார். சித்திர படத்துல சொல்லுகிறார். கரத்தால் தொடுதல், காலால் அப்படி தொடுதல். அதுக்கு பரிசம், பரிசித்தல். அது தீண்டுதல், தொடுதல் என்று பெயர். ஆக குருநாதருடைய அந்த பலம் போக்குவதில் இரண்டாவது தீக்கை என்ன? தொடுதலால், பரிசத்தால். தொடுதல் ரெண்டே.
கையிலைய தொடுவார், ரொம்ப பெருசு திருவடியில தொடுவார், கால தொடுவார். யாருக்கும் கிடைக்காது சுவாமியுடைய திருவடி. இன்னைக்கு திருப்பரங்குன்றை போனீங்கன்னா மணிவாசக பெருமானுடைய முடியின் மேலே இறைவன் திருவடியை அப்படி சூட்டி இருப்பான். பரிசுத்தால் அடுத்து வாசகம், வாசகத்தால் அருள்வார். மூன்றாவது வாசகம். வாசகம் சொற்களால் உபதேசம், சொல்லால் உபதேசம். அந்த தீவிர பக்குவமுடையவர்களுக்கு ஒரு மொழி சொல்லுவார். மந்த பக்குவமுடையவர்களுக்கு சிற்சில மொழிகள் சொல்லுவார். மந்ததர பக்குவமுடையவர்களுக்கு பலவிதமான உபாயங்களால். இந்த தீவிர தரமுடையவர்கள் திருக்கண் நோக்கமே போதும். மற்றவர்களுக்கு அஞ்செழுத்து உபதேசத்தால் அவருக்கு ரொம்ப திருக்கண் பட்டா போதும். சிலருக்கு தொட்டா போதும், சிலருக்கு அஞ்செழுத்தை உபதேசம் பண்ணி ஆக வேண்டும். விதி என்னும் அஞ்செழுத்தே என்று 9ஆம் நூற்றா பின்னால படிக்க போறோம். அந்த அஞ்செழுத்தை வாசகத்தால் சொல்லுவார். அப்போ நயனத்தால் அருள் செய்வார், பாசத்தை போக்குவார். பரிசத்தால் பாசத்தை நீக்குவார், வாசகத்தால். அடுத்து மானதம். மானதம்னா மனதுக்குள்ள நினைத்து பாவனைன்னு பேர். அந்த பாவனையால் ஆசிரியர் தன்னுடைய மாணவனுக்கு இது நீங்க வேண்டும் என்று மனசுல நினைப்பார். அந்த மாணவனுக்கு அது போகும். குருநாதன் சாதாரண விஷயம் நினைச்சிடாதீங்க. அவர் நினைச்சால் நமக்கு நடக்கும். பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று திருஞான சம்பந்தர் எண்ணினார். கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் சமண சமய கருத்துக்கள் நீங்க பெற்று சைவமாகி திருநீறு பூசி அருவான்மும்மை நாயன்மார்களில் தானும் ஒருவராக ஆக வேண்டும் என்று எண்ணினார் ஞானசம்பந்தர். எவ்வளவு பெருசு. எனவே மானதம், மானதம் என்பது ஆசிரியர் தன் மாணவனுக்கு உள்ளத்தில் அருளாக நினைந்து இவனுக்கு மலம் நீங்க வேண்டும் என்று எண்ணினால் மலம். அந்த அளவுக்கு இவன் தீவிரதரமுடையவனாய் இருக்கலாம். இவன் அஞ்செழுத்தை ஓதி பக்குவமுடையவனாக இருக்க வேண்டும். அதற்கு என்னென்ன பெயர்? மானதம். இனி சாத்திரம், அழகில் சாத்திரம். அழகில் சாத்திரம்னா நமக்கு இருக்கிற சாஸ்திர நூல்கள் பதி பசு பாசத்தை சொல்லுகின்றன. அந்த நூல் உபதேசம் நமக்கே மெய்கண்ட சாஸ்திரம் 14 நூல். அழகியல் சாத்திரம் அந்த மெய்கண்ட சாஸ்திரம். அதுல ஒன்றுதான் என்ன நான் படிச்சிருக்கிற சிவஞான சித்தியா. சாஸ்திரத்தால் அப்ப பதிப்புடைய பதியினுடைய இலக்கணம், பசுவினுடைய இலக்கணம், பாசத்தின் இலக்கணம், இதையெல்லாம் கூறி பசுவாகிய நீ பாசத்தை விட்டு பதியை போய் சேருவது முத்தி என்று நூல் வழியாக அவனுக்கு உணர்த்துதல். இப்ப நமக்கு அதான் நடந்துட்டு இருக்கே. இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன? சாஸ்திர தீக்கை தான். நீங்க பாடம் கேட்டுக்கொண்டு இருப்பது அருணந்தி சிவாச்சாரியார் அவருடைய திருவாக்கு. நீங்கள் கேட்கிறீர்கள், நான் படிக்கிறேன். அவர் எழுதியதை படிக்கிறேன். உங்களுக்கு என்ன விட கொஞ்சம் சௌரியம், கேட்டா போதும். நான் படிக்கவும் செய்யணும், கேட்கவும் செய்யணும். படிக்கிறது நியூஸ் பேப்பர் வாய்க்கிற மாதிரி படிச்சிடக்கூடாது. அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அதை உணர
உங்களோட பொறுப்பை எனக்கு கொடுங்க. 57 பேர் ஒரு வண்டியில இருக்கிறாங்க. பேருந்து திருச்செந்தூர் போகுதுன்னு வச்சுங்க. 57 பேர் பாட்டு கேட்கலாம், 57 பேர் பேசலாம், 57 பேர் சில நேரம் தூங்கலாம். ஆனா டிரைவர் அவர் தூங்குறா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும். எச்சரிக்கையா இருக்கும். அது மாதிரி நான் உங்களுக்கு பாடம் சொல்லுகிற பொழுது நீங்கள் எனக்கு எடுத்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்களே என்று ஒவ்வொரு வகுப்பிலையும் உங்களை நான் தொழுவதற்கு காரணம் இதுதான். நான் உண்மையை சொல்லுகிறேன், நீங்களே சிந்தித்து பார்த்தது. அப்படி அந்த தீக்கை சாஸ்திர தீக்கை. சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாஸ்திரம் என்பது நூல், பத்தி, பசு, பாசம். இந்த மூன்றினுடைய இலக்கணம், இந்த மூன்றுக்கு பிரமாணம், மூன்றுக்கு இலக்கணம். பசுவாகிய ஆன்மா பாசத்தை விட்டு பதியை அடைய சாதனை செய்ய வேண்டும். அப்படி சாதனை செய்தால் உயிராகிய ஆன்மாவிற்கு பேரின்பமாகிய பயன் கிடைக்கும் என்பதை நூல் வழியாக உணர்த்துவதற்கு சாஸ்திர தீக்கை என்று நினைவூட்டி எஞ்சியவைகளை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று கூறி என்னுடைய வகுப்பு மிகவும் உயர்ந்த வகுப்பு என்பதை மீண்டும் நினைவூட்டி நிறைவு செய்வோம். சிவாய திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி. சரியான பகுதி, கிடைக்காத செய்தி, ரொம்ப நுணுகி பார்க்கணும். அது சொல்ல முடியாத ஒன்று. அது உங்கள் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும், நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற உண்மையை உங்களுக்கு நினைவூட்டி இன்றைய வகுப்பை இந்த அளவில் எல்லாம் நிறைவு செய்வோம். சிவாய ஓதுவோம். நானேயோ தவம் செய்தேன் பாடி நிறைவு பண்ணேன். சரி, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நம எனப் பெற்றேன். அருள் செய்தாம் வாழ்க்கை ஒரு